அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டெல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 6 எபிசோட் 24 தான் பார்க்க போகிறோம். அதாவது போன எபிசோடில் ஒரு சண்டை அப்படிங்கிறது நடந்துச்சா, அது இன்னுமே போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த காட் கிங் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, இவனை டீல் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவனோட க்ளோனே வந்து ஒரு காட் கிங்கை டிஃபீட் பண்ணிடுச்சு. இவன் மட்டும் அந்த ஒரு ஈட்டியை வெளில எடுத்தான்னு வச்சுக்கோ, நானும் நீயும் ஒன்று சேர்ந்தா கூட இவனை டிஃபீட் பண்ண முடியாது. இவன் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பிரச்சனை ஆகிட்டே போகிறான். இவனை நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா காட் கிங்குமே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த டைமில் இந்த ஒரு லேடி காட் கிங் இருக்கால, அவள் எப்பவும் போல் நம்ம ஹீரோவை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறா. அடடா, என்னோட ஜட்மெண்ட் எப்பவுமே தப்பாகவே போகாதுப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, அவன் பிளான் பண்ணது பக்காவாக நடக்குது. அதாவது திரும்ப வரும்பொழுது ஹோலி எம்பரஸ்க்கே டஃப் கொடுக்குற லெவலுக்கு இருக்கணும் அப்படின்னு யோசிச்சான். அதை தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அவன் அந்த தண்டர் எம்பரரை பார்த்து கேட்குறான், யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, சண்டை போட வருவியா மாட்டியா அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் என்னடானா சண்டை போடுறதுக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கான். அதான் அவன் சொல்கிறான், நம்ம 2 பேர் ஒன்று சேர்ந்தோன்னா அவனை கொன்னுடலாம் அப்படிங்கிறான். ஆனால் இவர் என்ன யோசிக்கிறாருனா, டேய் நம்ம வந்து ஒரு எம்பரரு, போயும் ஒரு ஹெவன்லி டேட்டியை கொலை பண்ணுறதுக்கு நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தோன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இந்த அசண்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எப்பவுமே நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது, ஒன்று சேர்ந்து இவனை போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு அவன் பவர் அப் பண்ணுறான். அந்த நாய் பேச்சை கேட்டு இந்த நாயுமே என்ன பண்ணுது, பவர் அப் பண்ண ஆரம்பிக்குது. பயபுல அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுது, நீ அந்த எம்பரர் ஆள் அன்னைக்கு பண்ணது மிகப்பெரிய குற்றம். அதாவது இவன் பையனை கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டானா, இது பத்தாதுக்கு அந்த பொண்ணை வர தூக்கிட்டு போயிட்டானா, அதை இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம், இன்னைக்கு உன்னை கொல்ல போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் நடுவில் அசுரா காட் கிங் வந்து தடுத்துறாருப்பா. அவர் என்ன சொல்கிறாரு, ஏண்டா இப்படி தான் அன்னைக்கு வந்து அந்த லைஃப் காட் கிங்கையும் நீங்கள் கொலை பண்ணீங்களா அப்படிங்கிறாரு. அன்னைக்கு நீங்கள் அவளை கொலை பண்ணும்போது அந்த இடத்துல நான் இல்லாமல் போயிட்டேன், என்னால் வந்து தடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருக்கேன், மறுபடியும் அந்த ஹிஸ்ட்ரியை ரிப்பீட் பண்ண நான் விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி நீங்கள் வந்து என்னை தாண்டி தான் போகணும் அப்படிங்கிறாரு. மனுஷன் ஒரே அட்டாக்ல என்ன பண்ணுறாரு, அந்த டைம் ஃபுல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறாருப்பா. ஒருத்தனாலே நகர முடியல, அந்த எம்பரர்ஸால கூட நகர முடியல. நம்மளால யோசிக்கிறான், என்னடா இது பவர், எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டுட்டாரு அப்படின்னு யோசிக்கும் போது அவனுங்களுடைய அந்த கிளான் ட்ரெஷர் இருக்கு இல்லையா, அது மொத்தத்தையும் ஒன்று சேர்த்து அட்டாக் பண்ணும்பொழுது டைம் ஃப்ரீஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை பார்த்த உடனே அசுரா காட் கிங் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட கிளான் ட்ரெஷர் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 8 பேரும் ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ண உடனே டைம் ஃப்ரீஸாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் தனித்தனியாக நீங்கள் சண்டை போட்டிங்க அப்படின்னா தாங்குவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அந்த தண்டர் எம்பரர் என்ன கேட்குறான், யோ என்னையா பிளான் பண்ணடி, என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறார், இங்கே பாரு, நீ வந்து 1-on-1 அவங்க கூட சண்டை போடுறியா, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் உட்காந்து வேடிக்கை பார்க்குறேன். ஆனால் ஒன்றா சேர்ந்து வந்தீங்க அப்படின்னா என்னை தாண்டி தானே நீங்கள் போகணும் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இவருக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க ஒன்றா கூட வரட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காத, அவங்களோட ட்ரெஷர் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஸ்பெஷல் பவர் அப்படிங்கிறது இருக்குது. அந்த 8 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா டைம் அப்படிங்கிறது ஃப்ரீஸ் ஆகிடும், ஸ்பேஸுமே ஃப்ரீஸ் ஆகிடும், உன்னால் டெலிபோர்ட் ஆக முடியாது அப்படிங்கிறாரு. இந்த பவரை யூஸ் பண்ணி தான் அந்த லைஃப் காட் கிங்கை இவனுங்க கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, அவனோட அந்த ஸ்பேஸ் பவர் இருக்கு இல்லையா, அது இந்த இடத்துல சுத்தமாக அஃபெக்டே ஆகலைங்க. அவன் நினச்சா ஈஸியாக டெலிபோர்ட் ஆகிட்டு போயிட முடியும். இப்போ அசுரா காட் கிங் என்ன சொல்கிறாரு, நீ வந்து என்னோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோ, உன் மேலே எவன் கையை வைக்கிறான்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து ஆஃபருக்கு நன்றி அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறான்ப்பா. அதுக்கப்புறமா எல்லா எம்பரரையும் பார்க்குறான். என்னப்பா ஒருத்தர் கூட சண்டை போகிறதுக்கு ரெடியா இல்லையா, அப்போ நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். இப்படியே மற்ற காட் கிங்ஸ் எல்லாமே கிளம்பி போயிட்டானுங்க. இவனுங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த எம்பரர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவனுங்களை கம்பேர் பண்ணும்போது ஹெவன்லி டேட்டி அப்படிங்கிறது அவனுங்களுக்கு ஒரு எறும்பு மாதிரி. இது வந்து ஒரு எழுதப்படாத விதியாக இருந்தது இன்னைக்கு வரைக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு விதி உடைக்கப்பட்டது. இப்போ ஜாங்லி இருக்கால, அவள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடமே வந்து பயங்கரமாக இருக்குங்க. அதாவது அந்த லைஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைஃப் எனர்ஜி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. பயங்கரமாக அந்த இடத்துல கூட ஆரம்பிக்குது. இப்போ இவளோட அந்த 2 டியூ ட்ராப் இருக்குல்ல, அது வந்து ஒன்றா சேருது. ஒன்றா சேர்ந்த உடனே அந்த இடத்துல ஒரு எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. அவள் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்பேஸ்க்கு போகிறா. அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்தாங்களே அந்த லைஃப் காட் கிங், அவங்க நிற்கிறாங்க. இது அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. லிட்டரலாக சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து இவளோட ஆன்ட்டி தான். இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஸ்பேஸோட லாஸு, சீக்ரெட்ஸு, இது எல்லாத்தையுமே இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்கப்பா. ஸோ மொத்தமாக இவளுக்குள்ளே ஏறின உடனே அந்த இடத்துல எனர்ஜி அப்படிங்கிறது பயங்கரமாக வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பார்க்குறான், என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளுக்குள்ளே வரான். அந்த இடத்துல ஒரு பூ மாதிரி இருக்குது, அது அப்படியே ஓப்பன் ஆகுதுங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காட் கிங் அப்படிங்கிற லெவலுக்கு போகிறான். அந்த அனிமேஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வழியாக இவன் வந்து பார்த்தீங்கன்னா காட் கிங்காக மாறிட்டா. இவ தான் வந்து நெக்ஸ்ட் லைஃப் காட் கிங். இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதே தெரில, அவனுக்கு கை காலே
சுத்தமாக ஓடலை. ஒரு வழியாக 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, வெளியில் நடந்து வராங்க. இவளை பார்த்த உடனே அங்கிள் அனுக்கு அந்த லைஃப் காட் கிங் தான் ஞாபகம் வராங்க. ஏன்னா லிட்டரலாக அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருக்கா இவளும். அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து ஆன்ட்டியை மீட் பண்ணேன், அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்தாங்க, அவங்களோட சோல் பவர் எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவருமே வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ இவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. சரி என்னதான் பண்ணுறது, நம்மளுடைய அடுத்த பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், என்னதான் நம்ம இப்போ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த 8 ஃபேமிலியை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அந்த ஒரு கேப்பை எப்படியாவது ஃபில் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான். இவங்களுக்கு மைண்டில் ஞாபகம் வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு காட் கிங் இருந்தார்ல ஈஃபெங், அவர் தான் வந்து ஞாபகத்துக்கு வராரு. இதுக்கு முன்னாடி அந்த லைஃப் காட் கிங் வந்து உயிரோடு இருக்கும்போது ஈஃபெங் வந்து கூடவே இருந்தார். அதனால அவங்களுடைய பவர் இவளுக்கு வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது காட் கிங் உருவாயிட்டாங்கல்ல, அதுவுமே வந்து வானத்தில் ஒரு கலர்ஃபுல்லாக தெரியும். இவனுங்க யோசிக்கிறாங்க, யார் அது புது காட் கிங் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த கலரான வானம் அது இருக்கக்கூடிய இடம் எங்கன்னா, கடைசியாக நம்ம ஹீரோ சண்டை போட்டால அந்த ஒரு இடம் தான். சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. அங்கே ஆல்ரெடி ஏகப்பட்ட எம்பரஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஆள் என்ன கேட்குறான், யாருப்பா அந்த புது காட் கிங் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறான். எதுக்காக ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது இவங்க யாருக்குமே தெரியல அந்த காட் கிங்கோட ட்ரேஸ் என்னன்றதே இவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியல. அப்போது இந்த தண்டர் எம்பரர் என்ன சொல்கிறான், எனக்கு தெரிஞ்ச சின்னியோட ஆட்கள் தான் யாரோ ஒருத்தர் காட் கிங் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்களால அதை ஏற்றுக்க முடியல. சரிப்பா யார் காட் கிங்காக இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சி முதல்ல அவங்கள போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிறாங்க. நம்ம எம்பரர் பார்க்குறாரு, சரிப்பா நீங்கள் சாவகாசமாக பேசுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இன்னொருத்தரும் கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு திசையில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு ஈஃபெங்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறான்ப்பா. அந்த இடத்துக்கு போனோடனே அந்த பொண்ணு கேட்குறா, இங்கே தான் காட் கிங் இருக்காரா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இந்த இடத்துல இருக்காரு, இது வந்து அவருடைய ஸ்பிரிட் ட்ரெஷர் அப்படின்றான். ஏன்னா காடு மாதிரி இருக்குல்ல, அது ஒரு ஸ்பிரிட் ட்ரெஷர். இவன் போயிட்டு இந்த மாதிரி வணக்கம் சொல்கிறான், இந்த மாதிரி என் ஒய்ஃபோட வந்திருக்கேன், உங்களை பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வராரு. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அன்னைக்கு அவன் உயிரை காப்பாற்றினதுக்காக நன்றி அப்படிங்கிறத சொல்கிறான். அவர் வந்து பார்க்குறாரு அந்த பொண்ணை, பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, அம்மா உன்னை பார்த்து ஒரு சில வருஷங்கள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே காட் கிங் ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாரு. அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, அந்த டியூ ட்ராப் இருக்குல்ல 2 ட்ராப்புமே என்கிட்ட இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி என்னால் காட் கிங் ஆக முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறா. இவர் கேட்குறாரு 2 ட்ராப்பா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவருதுமே என்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு உடனே, பரவாயில்லம்மா உனக்கு வந்து நல்ல ஹஸ்பண்டாக கிடச்சிருக்கான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. மனுஷன் என்ன சொல்கிறான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், அந்த 8 ஃபேமிலி உங்களை சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிறாரு. இங்கே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கீழான உலகத்துலேருந்து வராங்க இல்லையா அசண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க கொடுக்குற குடைச்சிலே இவங்களால தாங்க முடியல. நம்ம இவர் அசுரா காட் கிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசண்டர்ஸ் தான். ஸோ இவங்களுக்கு சுத்தமாக பொறுமையே கிடையாது. வெளியிலேருந்து பார்க்கும்போது ஏதோ எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தெரிஞ்சா கூட இவங்க வந்து எப்படா பழி தீக்கலாம் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் யாராவது புதுசாக மேலே வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து போட்டு தள்ளுவானுங்க. இப்படி தான் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த லைஃப் காட் கிங்குமே வந்து போட்டு தள்ளாங்க. ஸோ மனுஷன் என்ன சொல்கிறான்னா, நான் உயிர் தப்பிச்சதே மிகப்பெரிய விஷயம், இங்கே பாரு சொன்னா கேளு, தேவையில்லாமல் ரிஸ்க் அப்படிங்கிறத எடுக்காத, நீ வந்து ஒரு 2 காட் கிங்கை டிஃபீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க நெக்ஸ்ட் செய்ய போகிற சம்பவம் வந்து தரமாக இருக்கும், ஜாக்கிரதையாக இரு அப்படிங்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான், நான் வந்து அவங்க கூட சண்டை போட போகிறேன் அப்படிங்கிறான். அதான் அவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப அரகண்டா நடந்துக்காத, ஒழுங்கு மரியாதை போய் அசுரா காட் கிங் கூட சேர்ந்துக்கோ, நீயும் அசண்டர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த மனுஷன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிறாரு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், இல்லைங்க அவங்க கூட நான் கண்டிப்பாக சண்டை போட்டே தீரணும், நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறான். அவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, ஏன்டா ஒரு உயிர் போனது பத்தாதா, மறுபடியும் நம்ம அதே தப்பை செய்யணுமா அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த 8 ஃபேமிலியோட ட்ரெஷர் இருக்கு இல்லையா, அதோடைய பவர் வந்து நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு மனுஷன் அங்கேருந்து போயிட்டாரு. இவனே யோசிக்கிறான், என்னடா இந்த மனுஷன் தான் நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாருன்னு யோசித்தோம், இவர் இப்படி போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போ மற்ற எம்பரஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த பொண்ணு என்ன கேட்குறா, நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் இந்த பக்கி பைபிள் வேறு பிளான் போடுது. அதாவது வந்திருக்காங்கல்ல அவங்க வரட்டும், அவங்கள வச்சு இவனை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறான். இப்போ அந்த எம்பரஸ் எல்லாம் வராங்கப்பா. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 எம்பரஸ் இருக்காங்க. இப்போ சின்னியும் என்ன சொல்கிறான், இந்த இடத்துல பிரச்சனை அதிகமாச்சுன்னா நீ திரும்ப போயிடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறா, கண்டிப்பாக நான் தோற்று போக மாட்டேன், நீ கொடுத்த ட்ரெஷர் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான் அவங்கள பார்த்து, என்னப்பா 6 எம்பரஸ் ஒன்று சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம், என்ன பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறான். அந்த தண்டர் சிட்டி எம்பரருக்கு பயங்கர கோவம். அவன் என்ன சொல்கிறானா, டேய் நீ வந்து ஆக்சுவலாக ஒரு ஜீனியஸ் தான்டா, நீ மட்டும் நினச்சிருந்த அப்படின்னா இந்த இடத்துல பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சிருக்கலாம், ஆனால் என்னப்பா பண்ணுறது, இதுக்கு மேலே உனக்கு எதிர்காலமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டலை விடுறாப்புல. ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.